வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் உள்ள அற்புதமான சுற்றுலா தலங்களையும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் உங்களுக்காக அறிமுகப்படுத்தும் உங்கள் சொந்த சேனல் SPR வீல்ஸ் டிராவலருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பயணத்தில் இலங்கையின் புனிதமான புத்த மத பாரம்பரிய தலங்களில் ஒன்றை நாம் கண்டறிய போகிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு, ஆன்மீக அமைதி மற்றும் கண்கவர் இயற்கை அழகுகள் நிறைந்த இந்த இடத்தின் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் ரங்கோத் வெஹரா, ஸ்ரீலங்கா ஆகும். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். எங்கள் பயணங்களை தொடர்ந்து காண லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வாங்க நண்பர்களே, இலங்கையின் புனிதமான புத்த மத பாரம்பரிய உலகிற்குள் பயணத்தை தொடங்கலாம். ரங்கோத் விகார என்பது இலங்கையின் பண்டைய நகரமான பொலன்னறுவாவில் அமைந்துள்ள ஒரு ஸ்தூபி ஆகும். இந்த ஸ்தூபியை 1187 முதல் 1196 வரை நாட்டை ஆண்ட பொலன்னறுவாவின் நிசங்க மல்லா கட்டினார். ரங்கோத் விகாரையானது அனுராதபுர மகா விகாரையின் ஸ்தூபிகளின் பாரம்பரியத்தின்படி கட்டப்பட்டுள்ளதுடன் ருவன்வெலிசய ஸ்தூபியை மிகவும் ஒத்திருக்கிறது. உண்மையில் ஸ்தூபிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கல்வெட்டு இதை ருவன்வெலி என்ற பெயரிலேயே குறிப்பிடுகிறது. இருப்பினும் பிற்காலத்தில் இது தற்போது பயன்படுத்தப்படும் ரங்கோத் விகாரை என்ற பெயரால் அறியப்பட்டது. சிங்களத்தில் ரன் என்றால் தங்கம், கோத்தா என்பது ஸ்தூபியின் உச்சிக்கு இடப்படும் பெயர் மற்றும் விஹெரா என்றால் ஸ்தூபி அல்லது கோயில் என்று பொருள். எனவே ரங்கோத் விகாரை என்ற பெயரை ஆங்கிலத்தில் தோராயமாக தங்க உச்சியுடைய ஸ்தூபி என்று மொழிபெயர்க்கலாம். கிரி விகாரையுடன் சேர்ந்து இது பொலன்னறுவாவில் மிகவும் போற்றப்படும் ஸ்தூபிகளில் ஒன்றாகும். ரங்கோத் விகாரை முற்றிலும் செங்கற்களால் ஆன ஒரு கட்டமைப்பாகும். இதன் அடிப்பக்க சுற்றளவு 550 அடி மற்றும் உயரம் 108 அடி ஆகும். இருப்பினும் பிற்கால ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகளின் போது ஸ்தூபியின் அசல் வடிவம், குறிப்பாக அதன் மேல் பகுதி மாற்றப்பட்டுள்ளது. மேலும் ரங்கோத் விகாரையின் அசல் உயரம் ஏறக்குறைய 200 அடி இருந்திருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. இருந்தபோதிலும் இது பொலன்னறுவாவின் பண்டைய நகரத்தில் உள்ள மிகப்பெரிய ஸ்தூபியாகவும் நாட்டின் 4வது பெரிய ஸ்தூபியாகவும் விளங்குகிறது. இந்த ஸ்தூபியில் 4 பெரிய வஹல்கடாக்கள் உள்ளன. இவை மலர்களை சமர்ப்பிக்கவும் ஸ்தூபியின் எடையை தாங்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு அமைப்பாகும். இவையும் செங்கற்களால் ஆனவை. இந்த ஸ்தூபி செங்கல் சுவரால் சூழப்பட்ட ஒரு பெரிய சதுர வடிவ மேடையின் மையத்தில் அமைந்துள்ளது. இந்த மேடையில் 4 திசைகளையும் நோக்கிய 4 நுழைவாயில்கள் உள்ளன. அவற்றுக்கு மணல் பாதைகள் செல்கின்றன. நுழைவாயில்களில் ஒன்றிற்கு அருகில் உள்ள ஒரு கல்வெட்டு மன்னர் நிசங்க மல்லா அங்கிருந்து ஸ்தூபியின் கட்டுமானத்தை கவனித்து மேற்பார்வையிட்டார் என்று குறிப்பிடுகிறது.
மேலும் அவர் மாடத்தின் ஒரு மூலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய மேடையிலிருந்து ஸ்தூபியை வழிபட்டார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிபி 1190 ஆண்டு வாக்கில் நிசங்க மல்லாவால் கட்டப்பட்டது. பொலன்னறுவையின் மிகப்பெரிய ஸ்தூபி மற்றும் இலங்கையின் 4வது பெரிய ஸ்தூபி. ரங்கோத் விகாரை என்ற பெயருக்கு பொன் சிகர ஸ்தூபி என்று பொருள். புகழ்பெற்ற ருவன்வெளிசய ஸ்தூபியின் உத்வேகத்தால் இது முற்றிலும் செங்கற்களால் கட்டப்பட்டது. தற்போது ரங்கோத் வேஹராவில் பாரம்பரிய பாதுகாப்பு மற்றும் புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த புனித ஸ்தூபி அதன் வரலாற்று சிறப்பை எதிர்கால தலைமுறைகளுக்காக பாதுகாக்கும் நோக்கில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ரங்கோத் வேஹரா இலங்கையின் பொலன்னறுவையில் அமைந்துள்ள மிகப்பெரிய மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க புத்த மத ஸ்தூபிகளில் ஒன்றாகும். இந்த வீடியோவில் ரங்கோத் வேஹராவின் வரலாறு, கட்டிடக்கலை மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வோம். SPR வீல்ஸ் டிராவலருடன் இந்த அற்புதமான பாரம்பரிய பயணத்தில் இணைந்திருங்கள். இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க ரங்கோத் வேஹரா பற்றிய இந்த பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பல நூற்றாண்டுகளாக புத்த மத பாரம்பரியத்தையும் இலங்கையின் சிறப்புமிக்க கட்டிடக்கலையையும் எடுத்துக்காட்டும் இந்த அற்புதமான இடம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் உலகம் முழுவதும் உள்ள அழகிய மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எங்களுடன் தொடர்ந்து காண SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.